வைக்கல. ரீசெண்டா நம்ம ஃபினான்ஸ் வித் ஹரிஷ் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. தெரியாம ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பாட்ல அவரோட வண்டியை பார்க் பண்ணிருக்காரு. அதுக்குன்னு அந்த அபார்ட்மெண்ட் அசோசியேட்ஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு 1000 rupees வரைக்கும் நீங்க ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு ஃபைன் இம்போஸ் பண்ணிருக்காங்க. இதனால கோவம் அடைந்த நம்ம ஃபினான்ஸ் வித் ஹரிஷ் கரெக்டான டைம்ல பேட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி இப்போ அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கீங்க. ஒருவேளை இப்போ 1000 rupees இம்போஸ் பண்றது லீகலா இல்லை இல்லீகலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அபார்ட்மெண்ட் அசோசியேட்ஸ்ல எதனா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தீர்மானிக்கிறாங்க இல்லை டிசைட் பண்றாங்க அப்படின்னும் போது அதை கண்டிப்பா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது 80% ஆஃப் மெம்பர்ஸ் அவருக்கு சப்போர்ட்டிவா சொல்றாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபைன் இம்போஸ் பண்றது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே நோட்டீஸ் போர்டில் ப்ராப்பராக இருக்கணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மாவே 1000 rupees ஃபைன் கொடுங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்கன்னும் போது அப்படி பண்ணவே கூடாதுங்க. இந்த விஷயத்துக்கு நீங்கள் தாராளமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. நீங்கள் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது உங்கள் வண்டியை அவங்க ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின் பண்ணதுக்காகவும் தென் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் 1000 rupees எக்ஸ்டார்ஷன் பண்ணி கேட்டதுக்காகவும் நீங்க அவங்க மேல தாராளமா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க அபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.